ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க உளுந்து களி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்து நன்றாக கழுவி எடுத்துக்குவோம். ஊற வைக்க வேண்டாம், உடனே கழுவி எடுத்து வடிகட்டிக்குவோம். நன்றாக கழுவியாச்சு. இப்போ உளுந்தையும் கழுவி எடுத்துக்குவோம். ஊற விட வேண்டாம். தூசி மண்ணுக்குன்னு இருந்துச்சுன்னு சொன்னால் கரைச்சிக்கிட்டு வந்துடும். அலசி எடுத்துக்குவோம். உளுந்தையும் அலசி எடுத்து வடிகட்டி மாடியில் மொட்டை மாடியில் காய வச்சுருவோம். மாடியில் வெயிலில் நன்றாக காய விட்டுடுவோம். இது ஃபஸ்ட்டு நாள். 3 நாள் காய வைக்கணும். இது 2வது நாள் காய வச்சுருக்கேன். 2வது நாளாக நன்றாக காய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. 3 நாள் காய வச்சாக்கா இது கூட போடக்கூடிய பொருளோட நல்லா தான் சூப்பராக இருக்கும், நமுந்து போகாமல் இருக்கும். அதனால தான் 3 நாள் காய வைக்கிறோம். அதற்கு தேவையான பொருட்களையும் பார்த்துக்கலாம். இது 3வது நாள் காய வைக்கிறேன். இதற்கு என்னென்ன பொருட்கள் போட போகிறோன்னு சொன்னாக்கா, வெந்தயம், பாதாம் பருப்பு, பாதாம் பிசினு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு அதற்கு கூடவே வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறோம். இப்போது 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ உளுந்து போடலாம். இப்போது நான் 2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ உளுந்து போடுறேன். 1 கிலோ போட்டாச்சு. இது லிட்டர் படி. இப்போ இன்னொரு படி, அதாவது இன்னொரு கிலோ, 2 கிலோ போட்டாச்சு. இப்போ உளுந்தை அளந்து எடுத்துக்குவோம். மீதி அரிசியை வெங்காய எடை சுடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ உளுந்தையும் எடுத்துக்குவோம். ஒரு கிலோ உளுந்தையும் சேர்த்துக்கலாம். இதற்கூட போடக்கூடிய பொருட்களையும் சேர்த்து கலக்கிடுவோம். பாதாம் பிசினம், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, வெந்தயம். இது இத்தனையாக சேர்க்கும் போது இந்த உளுந்தில் நிறையா நம்மளுக்கு சத்துக்கள் கிடைக்கிது. இடுப்பு வலி, கால் வலி, உடல் வலி எல்லாத்துக்குமே இது ஒரு சிறந்த அடை. அதாவது உளுந்து களி. நம்ம களி வேண்டாலும் செஞ்சு சாப்பிட்லாம், அடையாக வேண்டாலும் சுட்டு சாப்பிட்லாம். மதுளா போல் உதிரியாகவும் நம்ம சாப்பிட்லாம். இப்போ எல்லாத்தையும் நன்றாக கலக்கி மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களும் இந்த அடையை சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நன்றாக கலக்கி வச்சுக்குவோம். நன்றாக கலக்கியாச்சு. இதை ஒரு டப்பாவில் கொட்டி போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பாதாம் பிசின்லாம் போடுறதுனால ரொம்பவும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், கொல கொலப்பா. பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் சத்துக்கள் நிறைந்தது. வெந்தயமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியம். அரைச்சிட்டு வந்தாச்சு. அடையும் போட்டு எடுத்துட்டேன். அடுத்த வீடியோவில் அடை எப்படி போடுறது, உதிரியாக எப்படி போடுறது, கிண்டுறது எல்லாத்தையும் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.